ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஜம்னா. இன்றைக்கி மீஷோ வந்து பர்ச்சேஸ் பண்ண அழகான ட்ரெடிஷ்னல் சாரீஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு மேலே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் வந்து அப்கமிங் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எஸ், இன்றைக்கி வந்து இவ்வளோ சாரீஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம இது எல்லா பேட்டர்னுமே சேம் பேட்டர்ன் தான், நான் வேர் பண்ணிக்க பேட்டர்ன் தான் இது. இதில் வந்து பார்டர் கலர் அண்ட் சாரீ கலர் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவ்வளோதான். அண்ட் புட்டா டிசைன்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி சேம் பேட்டர்ன் தான். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பேட்டர்ன்றதுனால இந்த கலர்ஸ் இந்த கலர்ஸ் எடுத்து வந்திருக்கேன் நான். எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் கண்டிப்பாக. அண்ட் நான் வேர் பண்ணிக்க சாரீ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நாகப்பழ கலர் அண்ட் பிங்க் கலர் ஷேடு, அந்த டபுள் ஷேடில் இருக்க மாதிரியான கலர் இது. எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு சீரியஸ்லி. அண்ட் நான் வேர் பண்ணியிருக்க இந்த ப்ளவுஸ் இதுவுமே வந்து நான் மீஷோவில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். அண்ட் ஸ்டிச் பண்ணது ஆரி ஒர்க் ப்ளவுஸு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இதோட ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா காட்டன் சில்கில் கொடுத்துருக்காங்க, ரொம்ப ஸ்மூத்தனாக இருக்குது. நான் இந்த சாரியில் மட்டும் ஒரு 9 ப்ளீட்ஸ் எடுக்க முடியும், இல்லைனா மற்ற எந்த சாரியுமே 8 ப்ளீட்ஸ் தான் எனக்கு வரும். எனக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக இருந்துச்சா 6 ப்ளீட்ஸ் 7 ப்ளீட் வரும், அவ்வளோதான். ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அந்த அதனால தான் கொஞ்சம் ரொம்ப பெனிஃபிட்டு. நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரக்சராக காட்டணும், நம்மளுக்கு வந்து ஷேப்பாக காட்டணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரியான சாரியை நீங்கள் வந்து மஸ்கோ சொல்லலாம். எனக்கு ஏன்னா அந்த சாரி அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. இதில் சுங்கு கொடுத்துருப்பாங்க, ரொம்ப ரொம்ப ட்ரெடிஷ்னலாக அந்த பேட்டர்ன் எனக்கு அதனாலே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 575, அந்த ஆழமாக நினைக்கிறேன் 575க்கு. இதுலேயும் ஓரளவு 7 கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. எனக்கு எல்லா கலர்ஸுமே பிடிச்சிருக்கு. பட் இந்த கலர் கொஞ்சம் ஸ்பெஷலாக தெரிஞ்சதுனால இந்த கலர் நான் சூஸ் பண்ணேன். கண்டிப்பாக ஸ்பெஷலாக தான் இருக்குது, ஏன்னா பார்க்கும்போது தெரியுது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. வா, கிளாஸியாக இருக்குது. நானும் சன் டைம்லலாம் காமிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வெயிலெலாம் காமிச்சா ரொம்ப அழகாக க்ளாஸியாக தெரியும். இப்போ பொழுது போயிடுச்சு தான் வீட்டுக்குள்ளே வந்து எடுக்கிறேன் நான். மற்றபடி வந்து இந்த சாரீ அவ்வளோ க்ளாஸியாக இருக்குது, நீங்களே பாருங்கள், நல்ல க்ளாஸு. ஓகே, நான் வேர் பண்ணிக்க சாரியோட ஃபுல் வீடியோ பார்த்துலாமா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது காட்டன் சொல்லியிருக்காங்க ஃபேப்ரிக்கு, பட் காட்டன் கிடையாது. அண்ட் மோஸ்ட்டாக அதோட முக்கியம் என்னென்னா, இது வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக போனால் அரக்கு கலர். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கலர் இது எனக்கு சொல்லலாம். இப்போ ரீசன்ட் ட்ரெண்டானதான் எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு எனக்கு இது. அதுக்கு மேலாம் நான் வந்து பிடிக்கும்னு சொல்ல முடியாது. இந்த காம்பினேஷன் இதுக்கு நான் பார்த்ததில்லை, அதனால எனக்கு தெரியாது. இந்த கலர் காம்பினேஷன் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. இது அதோட முந்தி. இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 444. நம்ப முடியல, என்னால் நம்ப முடியல. எதுக்கு போட்டு பார்க்கலாம், ரொம்ப நார்மல் குவாலிட்டி, ரொம்ப லோ குவாலிட்டியாக தான் இருக்கும்னு நினச்சானே. பட் சீரியஸ்லி ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் காட்டன் சில்கில் கொடுத்துருக்காங்க இது. ஏன்னா பார்க்க காட்டன் மாதிரி தெரியல, காட்டன் சில்க் மாதிரி தெரியுது. நல்ல கலரில் காம்பினேஷனு, ரொம்ப டார்க் ப்ரௌன் மாதிரி கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குது. இது நீங்கள் 1 ப்ளீட்டில் கூட கட்டலாம், நீங்கள் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். ஏன்னா லைட் வெயிட்டாக இருக்குது அண்ட் ரொம்ப தின்னாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து நல்லா அழகாக நிற்கும் கைக்கு. ஏதாவது ஒரு ப்ளவுஸ் பீஸு தனியாக கொடுத்துட்டாங்க, அதுக்கு ப்ளவுஸ் பீஸு நல்லா இருக்குது. நீங்கள் கான்ட்ராஸ்ட்டாக இது நீங்கள் தச்சு போட ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் ஆரி ஒர்க்கு இந்த மாதிரி கலரில் கிடைக்குமான்னு தெரியல, மேபி வச்சுருந்தீங்கன்னா வேர் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் இது நீங்கள் பார்க்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்துலாமா? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்க போகிறது இது வந்து சேம் பேட்டர்னு. எப்படின்னா கலர் மட்டும் கிடையாது, பார்டர் தனி இது தனி கிடையாது. பார்டர் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கோல்டன் கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த சாரீ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இப்படி இருக்கும்னு சொல்லிட்டு, அவ்வளோ அழகாக இருக்குது. இதுதான் அதோட முந்தி. இது வந்து கொஞ்சம் நாள் திக்காக கொடுத்துருக்காங்க இங்கே, ஏன்னா இன்னொரு ஆடட் ஜரி இங்கே இருக்குங்க. இங்கே வந்து அப்படியே ஆப்போசிட் இங்கே தின்னாக இருக்குது. இதோட ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் சில்கில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 560. இப்போ கொஞ்சம் அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் இருக்குது, பட் ரீஸ்டாக் ஆகி நான் நம்பிக்கையில் இருக்கிறேன். நல்லா இருக்குது, ஏன்னா ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு இது. நல்லா பிங்க் கலரு. இதுதான் அது ப்ளவுஸு, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நல்ல ட்ரெடிஷ்னலில் கான்ட்ராஸ்டாக நீங்கள் நான் வேர் பண்ணிக்கிற மாதிரி நீங்கள் க்ரீனும் வேர் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் கோல்டன் இல்லை இதே கலர் கூட வேர் பண்ணலாம். கொஞ்சம் யூனிஃபார்ம் மாதிரி இருக்கும். கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் கலர் நீங்கள் வேர் பண்ண ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோ கலர் கூட நீங்கள் போகலாம், நல்லாயிருக்கும். அது கூட நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்துலாமா? இப்போ நான் வேர் பண்ணியிருக்கேன், அதுலேயே வந்து இது வேறு ஒரு கலர் காம்பினேஷன். சேம் ஃபேப்ரிக்கு, சேம் எல்லாமே ரேஞ்ச் எல்லாமே சேம் தான், சேம் டிசைன் கூட இது எல்லாமே. பட் ஆனால் வேறு கலர். நான் 7 கலர்ஸ் ஓவராலாக இருக்குன்னு சொன்னீங்க, அது இன்னொரு கலர். இது இந்த கலர் காம்பினேஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாமேனுக்காக நான் ட்ரை பண்ணேன்.
நான் மாரியம்மன் கூழ் ஊற்றுற மாதிரி இருக்கும்னு நினச்சேன். பட் ஆனால் அந்த மாதிரி கூழ் ஊற்றுற மாதிரிலாம் இல்லை, ரொம்ப நல்லா தான் இருக்குது. எதனால சட்டிலான மேங்கோ கலராக இருக்குது. என்னை பார்க்க வந்து எனக்கு பளிச்சுன்னு எல்லோவா தெரியல. மேபி உங்களுக்கு இந்த கலரில் பார்க்க அப்படி தெரியலாம். பட் ஆனால் டே டைமில் உங்களுக்கு கண்டிப்பாக அப்படி தெரியவே தெரியாது. பிங்க் ரொம்ப சட்டிலாக தான் இருக்குது. பளிச்சுன்னு பிங்க் இருக்கும்னு நினச்சேன், பட் அப்படி இல்லவே இல்லை, நல்லாவே இருக்குது. மேட்டிஃபையாக கொடுத்துருக்காங்க, நைஸ். உங்களுக்கு இதே தெரியும், இந்த நூல் கலர் பாருங்கள். இந்த நூல் கலர் என்ன கலரில் இருக்குது, இந்த என்ன கலரில் இருக்குது பாருங்கள். நல்லா மேட்டிஃபை பண்ணிக்கலாம். இதில் ஏதோ ஜரி ஆட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். நல்லா மேட்டிஃபையாக தெரியுது. இதில் ஒன்று சொல்ல மாட்டேன், சாரி. இதோட பார்டர் கொஞ்சம் பெருசாக இருக்கும், கீழே ஒரு பார்டர், மேலே ஒரு பார்டர் சின்னதாக இருக்கும். இப்படி சரிதான். நான் ப்ளீட் எடுத்ததுனால உங்களுக்கு சின்னதாக தெரியலாம் உங்களுக்கு. பட் ஆனால் இந்த பார்டர் வந்து இந்த சைஸில் தான் இருக்கும், கொஞ்சம் பெரிய சைஸ். இதுக்கும் நல்லா சுங்கெல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குல்ல, கொஞ்சம் நல்லா மேட்டிஃபையாகவே இருக்குது. எனக்கு பிடிச்சிருக்கு. என்கிட்ட நைஸ், நல்லா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு கம்மி விலையில் ஒரு நல்ல சில்க் சாரின்னா இந்த மாதிரி நம்ம போகலாம். ஏன்னா நம்ம வந்து உடம்பு பெருசாகவும் காட்டாது, ரொம்ப சிறுசாகவும் காட்டாது. நம்ம எக்ஸாக்ட் சைஸ் காட்டணும், நம்ம கொஞ்சம் நல்லா ஷேப்பாக காட்டணும் நம்மளுக்கு. நல்லா அதுக்கு இதாவது ப்ளவுஸ்ன்னு நினைக்கிறேன், ப்ளவுஸ் பீட்டு. உங்களுக்கு சென்டர் ப்ளீட் நிறைய வேணால் நீங்கள் இதை வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் இதை கட் பண்ணி கூட நீங்கள் வேர் பண்ணிக்கலாம். நீங்கள் பிங்க் கலர் காமன் ப்ளவுஸ் வச்சுருந்தீங்கன்னா பிங்க் கலர் கூட வேர் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சேம் டிசைன், சேம் செல்லர், எல்லாமே சேம் தான். 537 இது ரேஞ்சு. காட்டன் சில்கில் கொடுத்துருக்காங்க. இதுதான் அதோட சாரீ பேட்டர்னு. நிலா மாதிரி வந்து புட்டா புட்டா டிசைன் மாதிரி நிலா டிசைன் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. ஆனால் பார்டர் எல்லாமே சேம் தான், நான் வேர் பண்ணிக்க மாதிரி தான். பட் இந்த பூக்கு பதில், இந்த டிசைனுக்கு பதில் நிலா கொடுத்துருக்காங்க. அதுவும் அங்கங்கே ரேராக தான் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் இந்த ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸு. நல்லா இருக்கே. இதுதான் அதோட முந்தி, நல்லாயிருக்கு. நீங்கள் உங்களுக்கு பிளாக் ப்ரிஃபர் பண்ண மாட்டீங்கன்னா நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்கள். ரேஞ்சும் நல்லா அஃபோர்டபுளாக தான் இருக்குது. சரி, அங்கங்கே டிசைனில் கொடுத்துருக்காங்க இந்த நிலா டிசைனு, நல்லாயிருக்கு. இதுதான் ப்ளவுஸ் பீஸு. கொஞ்சம் நல்லா இதுக்கு இது கொஞ்சம் டார்க்கனாக இருக்குல்ல, மெரூன் கலர் கொடுத்துருக்காங்கல்ல. ஓகே, நீங்கள்லாம் இந்த ரெட் கலர் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தலாமா. அண்ட் க்ரீன் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா சேம் தான், கலர் காம்பினேஷன் தான் வேறு வேறு, பார்டர் கூட சேம் தான் பாருங்கள். நெக்ஸ்ட் பார்க்கும்போது இதுதான் 519க்கு நான் வாங்கினேன். இது இப்போ 506ல் இருக்குது. இந்த கலர் காம்பினேஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் வேர் பண்ணியிருக்கிறேன், பட் ஆனால் அதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கலர் இது. இது வந்து க்ரீன் கலரு, பிங்க் கலர் காம்பினேஷனில் வருது உங்களுக்கு. இந்த கலர் தெரியுது உங்களுக்கு. காட்டன் சில்கில் கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் வந்து அன்னம் வச்ச மாதிரியா, மயில் வச்ச மாதிரியா தெரியல, அந்த மாதிரியான டிசைனு தெரியுதா உங்களுக்கு. இந்த டிசைனு நல்லா இருக்கு. இதுக்கு இதுதான் முந்தி, சுங்கு போட்டு கொடுத்துருக்காங்க. சாரீ பார்ட் இதுதான், பாடி பார்ட் ஃபுல்லாக. இதுக்கு பிளெயின் பிங்க் ப்ளவுஸ் போடலாம், இல்லை நீங்கள் ஆரி ஒர்க் வச்ச மாதிரி நீங்கள் ப்ளவுஸ் கூட போடலாம். நீங்கள் இதுக்கு இதுதான் ப்ளவுஸு, நல்லா இருக்கலாம். இந்த டபுள் ஷேடில் இதுதான் கொஞ்சம் நல்லா ஹைலைட்டாக இருக்குன்றது நான் நினைக்கிறேன், நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தலாமா. லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக பார்க்கும்போது இந்த சாரீ தான். இந்த சாரீ மோஸ்ட் ஃபேவரட்னு சொல்லலாம். ஏன்னா இந்த கலர் வந்து நிறைய பேர் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க. இந்த கலர் காம்பினேஷன் அந்த ஃபேப்ரிக்கும். இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 519க்கு நான் வாங்கினேன், ஆல்மோஸ்ட் 520. இப்போ ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 507. சாஃப்ட் சில்கில் கொடுத்துருக்காங்க. எஸ், சாஃப்ட் சில்கில் கொடுத்து ரொம்ப அழகாக இருக்குது. அதான் மேட்டிஃபையான வெந்திய கலர் வித் பிளாக்கு, எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு இந்த கலர் காம்பினேஷன். இதுதான் அதுக்கான முந்தி, லைட்டாக ஜரி 3 ஜரி வச்சு கொடுத்துருக்காங்க, 3 லைன் வச்சு கொடுத்துருக்காங்க ஸ்டைப்ஸு, நல்லா இருக்குல்ல. பிளாக் கலர் ப்ளவுஸ் போட்டால் ரொம்ப அழகாக, நீங்கள் ப்ளெயின் ப்ளவுஸ் போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா சாரீ ரொம்ப ஹெவியாக காட்டுது அந்த பார்டரு, அதனால் நீங்கள் அந்த மாதிரி வேர் பண்ணிக்கலாம் ப்ளெயின் ப்ளவுஸ் கூட. அப்படி இல்லைனா நீங்கள் என்ன பண்ணலாம், இதுக்கான இந்த கலரில் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், அது கூட நல்லா தான் இருக்கும். நீங்கள் ஹெவி ஆர்னமெண்ட் போட்டுக்கலாம் நீங்கள், இல்லை இந்த மாதிரி இது நீங்கள் நெக்லஸ் டைப் மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம் நீங்கள், அது கூட நல்லா தான் இருக்கும். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அன்னப்பறவையாக அந்த ப்ரீவியஸாக பார்த்த மாதிரியான கலர் தான் இது.
டிசைன் வச்ச மாதிரி தான் இது. மஸ்டர்ட் கலர்ன்றதுனால கொஞ்சம் தெரியல, அந்த கோல்டன் கலர் கொஞ்சம் சட்டிலாக தெரியுது நம்மளுக்கு. இதுக்கு தான் ப்ளவுஸ் பீஸு. நல்லா இருக்கலாம். இந்த மாதிரி ஷேட்ஸ் இந்த மாதிரி நிறைய இருந்துச்சுன்னா கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், நல்லா தான் இருக்கும். நைஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா, ஏன்னா இந்த பேட்டர்ன் ரொம்ப பிடிக்கும். அதனால வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றி இந்த சைஸில் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, இன்னும் வேறு கலெக்ஷன்ஸ் ஏதாவது எடுத்துகிட்டு வரணும்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் உங்களோட ஆனஸ்ட் ரிவ்யூ கொடுங்க. இது வரைக்கும் கொடுத்த சப்போர்ட் மாதிரி இனிமேலும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அண்ட் தென் பை ஃப்ரம் உங்கள் ஜமுனா. நன்றி, வணக்கம், பாய் மக்களே.